அண்ணாவினுடைய ஓரிரவு, வேலைக்காரி, நல்ல தம்பின்னு அண்ணா தான் இந்த கலையை கழகத்தின் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணுங்கிற யுத்தியை கையில் எடுத்தது அண்ணா தான். அதை எதிர்த்தாங்க அந்த காலத்தில். இவைக்கு சம்பத் எதிர்த்தார். அண்ணா அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றார். அரிதாரம் பூசினவன் அரசியலுக்கு வரலாமான்னு சில பேர் கேட்கிறாங்க. இன்னைக்கு அண்ணா அரிதாரம் பூசினார். காகப்பட்டராக வேடம் போட்டு நடித்தார். அதே பாணி என்ன செய்துட்டார்? கலைஞர் கையில் எடுத்துக்கிட்டார். சினிமா என்கிற வலிமை வாய்ந்த ஒரு நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கிற ஊடகத்தை அண்ணாவை பின்பற்றி கலையும் இலக்கியத்தையும் கையில் எடுத்ததுதான் கலைஞர் பெற்ற வெற்றி. கலைஞர் வசனம் எழுதுறதுக்கு வருவதற்கு முன்னாடி எல்லா வசனங்களும் மணிப்பிரவாள நடையில தான் இருக்கும், சான்ஸ்கிரிட் கலந்து. கலைஞர் பராசக்தியில் எழுதினார். 45 பாட்டு இருக்கு ஒரு சினிமாவில். எத்தனை பாட்டு? 45 பாட்டு. ஹரிதாஸ் ஒரு படம், தியாகராஜ பாகவதர், அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். 3 தீபாவளிக்கு ஒண்ணு சும்மாலே அதுவா சார்? ஆமா, 3 தீபாவளிக்கு அது ஓடுது. 45 பாட்டு. பாட்டுக்காகவே படம் ஓடிய தமிழ்நாட்டினுடைய திரையுலக சரித்திரத்தை வசனத்திற்காகவே படம் ஓடும்னு நிரூபித்தவர் தலைவர் கலைஞர்.